वेलकम टू SRN वीडियो इनकी राष्ट्र भाषा न्यू सिलेबस हिंदी प्रचार वाहिनी 3 पेज नंबर 222 बहु की विधा एकांकियोட पात्र परिचय दीजिए पापों सारांश ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் பாத்ருனா கேரக்டர் परिचयனா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது पात्र परिचय दीजिए ना इंट्रोड्यूस कैरेक्टर बहु की विदा बहुना डॉटर इन लॉ மருமகள் மருமகளை வந்து விதானா வழி அனுப்புறது கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணை வந்து தலை அடுக்கி அம்மா வீட்டுக்கு அனுப்புவாங்க இது சவுத் சைடு இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் நார்த் சைடு வந்து சாவன் சொல்லுவாங்க அந்த கிளைமேட் டயத்தில் கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு வந்து முத அம்மா வீட்டுக்கு அனுப்புவாங்க வரதட்சணை பாக்கினால ஜீவன்லால் தன்னோட மருமகள் கமலாவை அனுப்ப மாட்டாங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை வருது जीवनलाल बहु की विदा एकांगी का प्रमुख पात्र है ஜீவன்லால் வந்து பஹு கி விதா ஏகாங்கியினுடைய ஒரு முன்னணி கதாபாத்திரம் பிரமுக் பாத்திரனா முக்கிய கதாபாத்திரம் லீடிங் கேரக்டர் जीवनलाल is the main character of बहु की विदा एकांगी जीवनलाल is the lead character of बहु की विदा एकांकी एकांगी की कथा वस्तु का आधार जीवनलाल की धन लुल्लु पता ही है இந்த ஏகாங்கி கதையினுடைய அடிப்படை என்னன்னா ஜீவன்லால் வந்து பணத்தின் மீது ரொம்ப பேராசை கொண்டவராக இருக்கார் அதுதான் இந்த கதையோட மெயின் The story of Ekankis is the wealth greed of जीवनलाल जीवनलाल पणतासी पति தான் அந்த கதை சொல்ல வருது अंत में जीवनलाल के मन परिवर्तन द्वारा एकांगी का उद्देश्य पूरा होता है मन परिवर्तनना மனமாற்றம் இறுதியில் முடிவில் வந்து ஜீவன்லாலோட மனமாற்றத்தால் இந்த ஏகாங்கியினுடைய இந்த கதையினுடைய நோக்கம் வந்து நிறைவேறுது திருந்தாமலே இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அவர் மனசு மாறிடுறாரு இதுதான் இந்த கதையோட உத்தேசியனா நோக்கமாகும் In the end the purpose of ஏகாங்கி is accomplished by ஜீவன்லால் மைண்ட் சேஞ்ச் ஜீவன்லால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருடைய மனமாற்றம் தான் இந்த கதையுடைய நோக்கமாகும் जीवनलाल रमेश और गौरी के पिता हैं जीवनलाल வந்து ரமேஷ் மற்றும் கௌரியினுடைய தந்தை அப்பா ஆவார் जीवनलाल is the father of रमेश and गौरी रमेश की शादी में जीवनलाल बहुत दहेज चाहते थे ரமேஷினுடைய திருமணத்தில் வந்து நிறைய வரதட்சணை கிடைக்கும்னு அவர் விரும்பினார் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நிறைய வரதட்சணை கிடைக்கும்னு அவர் ஆசைப்பட்டார் ஜீவன்லால் வாண்டட் எ லாட் ஆஃப் டவுரி இன் ரமேஷ் வெட்டிங் கமலா के भाई प्रमोद दहेज को देता है पर 5,000 रुपये बाकी रख जाता है கமலாவின் சகோதரர் பிரமோத் வந்து வரதட்சணை கொடுக்குறாரு தங்கச்சி கமலாவுக்காக பிரமோத் வந்து வரதட்சணை கொடுக்குறாரு ஆனால் 5,000 ரூபாய் பாக்கி இருந்துச்சு 5,000 மட்டும் அவங்களால கொடுக்க முடியலை கமலாஸ் பிரதர் பிரமோத் கிவ்ஸ் டவுரி பட் 5,000 rupees ரிமைன்ஸ் जीवनलाल का लालजी मन एक शक नहीं सकता ஜீவன்லாலுடைய அந்த பேராசை பிடிச்ச மனசு அதை அப்செட் பண்ணிக்கவே இல்லை அதை தாங்கிக்க முடியலை சகிச்சிக்க முடியல அவரால் 5,000 கொடுக்கணுமே 5,000 கொடுக்கணுமேனு அவர் மனசால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை जीवनलाल्स greedy mind cannot accept it वे अवसर का इंतजार करते हैं ஜீவன்லால் அவர் வந்து வாய்ப்புக்காக காத்திருக்கிறாரு எப்படா 5,000 கேட்டு வாங்கலான்னு வாய்ப்புக்காக காத்திருக்கிறாரு they wait for the opportunity அவசர்னா ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இந்த சார்னா வெயிட் பண்ணுறது காத்திருக்கிறது வாய்ப்புக்காக காத்திருக்கிறாரு जब प्रमोद अपनी बहन को
पहले सावन पर अपने घर ले जाने आता है. அப்போ பிரமோத் வந்து தன்னோட தங்கச்சி கமலாவை வந்து பஹலே சாவன்னா அந்த சாவன்னா மூன்சூன் பருவமழை, அந்த வசந்த காலம் சொல்லுவாங்க, அந்த ஃபஸ்ட்டு வசந்த காலம் அந்த சீசன் டயத்துக்கு தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக பிரமோத் வந்து தங்கச்சி கமலாவோட புகுந்த வீட்டுக்கு வராரு. When Pramod arrives to take his sister to his house on first सावन, वे साफ साफ कह देते हैं कि पहले 5000 चौंपा जाए, उसके बाद कमला की विदाई होगी. முதல்ல வந்து 5000 ரூபாயை கொடுத்துட்டு கமலாவை வந்து அழைச்சிட்டு போ அப்படின்னு ஜீவன்லால் வந்து தெளிவாக கூறிடுறாரு. 5000 ரூபாய் கொடுத்துட்டு நீ உன் தங்கச்சி கமலாவை அழைச்சிட்டு போன்றாரு. They state clearly that they first 5000 rupees are hand over, then Kamala will farewell. जीवनलाल के भी बेटी है, उसकी शादी हुई थी. पहले सावन पर वे उसके आने की बड़ी प्रतीक्षा में थे. ஜீவன்லாலுக்கு ஒரு மகன் இருந்தாங்க, அவங்க தான் கௌரி. அவங்களுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு. அவங்கள வந்து அந்த ஃபஸ்ட்டு சாவன் அந்த சீசன் இதுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காக கௌரியோட அண்ணன் வந்து ரமேஷ் வந்து கௌரியோட புகுந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. தன் மகள் கௌரியோட வருகையை எதிர்பார்த்து ஜீவன்லால் காத்து கொண்டு இருக்கிறார். Jivanlal also has a daughter. She was married at first savan. They were waiting for him to come. कमला की विदाई जिस कारण से नहीं होती, उसकी कारण से जीवनलाल की बेटी गौरी की भी विदा नहीं होती. கமலாவை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு எந்த காரணத்துக்காக அனுப்பலையோ அதே காரணத்துக்காக தான் ஜீவன்லாலோட மகள் கௌரியையும் அனுப்பலை. அதாவது வரதட்சணை பாக்கி இருக்கிறனால ஜீவன்லால் தன்னோட மருமகள் கமலாவை அனுப்ப மாட்டார் அம்மா வீட்டுக்கு. அதே போல் தான் ஜீவன்லால் மகள் கௌரியையும் வரதட்சணை பாக்கி ஜீவன்லால் வச்சுருப்பார், அதனால் கௌரியையும் அனுப்பலை. கமலாஸ் ஃபேர்வெல் இஸ் நாட் ஃபார் த சேம் ரீசன். ஃபார் த சேம் ரீசன் ஜீவன்லால்ஸ் டாட்டர் கௌரி ஆல்சோ does not leave. दबी उनको सराफ्त इंसानियत आदि चींचेन यात आदि हैं. சராப்த்னா நொபிலிட்டி, பெருந்தன்மை, உயர்ந்த குணம். இன்சானியத்னா ஹியூமனிட்டி, மனிதநேயம். இப்போ அந்த பெருந்தன்மை, மனிதநேயம் போன்ற நல்ல விஷயங்களெல்லாம் இப்போ தான் நினச்சி பார்க்குறாங்க. நம்ம கொஞ்சம் மனிதநேயத்தோடு நடந்திருக்கலாமே, கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்திருக்கலாமே அப்படின்ட்டு இப்போ தான் ஜீவன்லால் நினச்சி பார்க்குறாரு. ஒன்லி தென் டூ தே ரிமெம்பர் திங்ஸ் லைக் நொபிலிட்டி, ஹியூமனிட்டி. உன்ஹேன் கஹரி சோட் லக்தி ஹே. கஹரினா டீப், சோட்னா ஹர்ட். அவர் வந்து ரொம்ப மிகவும் வேதனைப்படுகிறார். they are deeply hurt. ரொம்ப வருத்தப்படுறாரு. इसी चोट का परिणाम उनका मन परिवर्तन है. ஜீவன்லால் வந்து ரொம்ப வேதனைப்படுறாரு, தன் தவறை உணர்றாரு. தன் தவறை உணர்ந்து வேதனைப்படுறனால அவர் மனம் மாறியது. The result of this injury is his change of mind. परिवर्तना चेंज, मात्रम. वे मानते हैं कि बेटी और बहू में भेद नहीं है. மகள் மற்றும் மருமகளுக்கு இடையில் எந்த வித்தியாசமும் கிடையாது, எந்த வித்தியாசமும் இல்லைன்னு அவர் நம்புகிறாரு. They believe that there is no difference between daughter and daughter-in-law. वे कमला को उसके भाई के साथ भेजते हैं. அவர் வந்து கமலாவை அவரோட சகோதரர் கூட
சகோதரர் பிரமோத் கூட அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. They sent Kamala along with her brother. ராஜேஸ்வரி பஹு கி விதா ஏகாங்கிகா பிரமுக் பாத்ர ஹே. ராஜேஸ்வரி வந்து பஹு கி விதா ஏகாங்கியினுடைய ஒரு முக்கியமான கதாபாத்திரம், முன்னிலை கதாபாத்திரம். ராஜேஸ்வரி இஸ் த மெயின் கேரக்டர் ஆஃப் பஹு கி விதா. राजेश्वरी इज द लीड कैरेक्टर ऑफ बहु की विदा एकांगी. वह जीवनलाल की पत्नी और रमेश की माँ है. இவங்க வந்து ஜீவன்லாலினுடைய மனைவி மற்றும் ரமேஷினுடைய அம்மா. She is the wife of जीवनलाल and mother of रमेश. आमदौर परसास अपनी बहू के विषय में काफी कठोर रहा करती है. ஆம்தௌர்னா பொதுவாக பொதுவாக மாமியார் வந்து மருமகள்கிட்ட மிகவும் கண்டிப்பானவங்களாக இருப்பாங்க. சாஸ்னா மாமியார், மதர் இன்லா. ஜென்ரலி மதர் இன்லா இஸ் குவைட் ஸ்ட்ரிக்ட் அபவுட் ஹர் டாட்டர் இன்லா. லேக்கின் ராஜேஸ்வரி இஸ்கா அப்வாத் ஹே. ஆனால் ராஜேஸ்வரி இதுக்கு வந்து விதிவிலக்கு. பட் ராஜேஸ்வரி இஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன் to this. ராஜேஸ்வரி மம்தா கி மூர்த்தி ஹே. ராஜேஸ்வரி வந்து தாய்மையின் உருவமாக இருந்தார். ராஜேஸ்வரி வந்து அம்மாவினுடைய வடிவமாக இருந்தாங்க. ராஜேஸ்வரி இஸ் த ஐடியல் ஆஃப் மதர். ஹர் மா जानती है ही बहु भी किसी माँ की बेटी है. மருமகளோ இன்னொரு அம்மாவினுடைய மகள் என்பது எல்லா அம்மாவுக்கும் தெரியும். தம் வீட்டுக்கு மருமகளாக வரவங்க இன்னொரு தாயினுடைய மகள் தான் என்பது ஒவ்வொரு தாய்க்குமே தெரியும். எவ்ரி மதர் நோன்ஸ் தட் டாட்டர் இன் லா இஸ் ஆல்சோ எ மதர்ஸ் டாட்டர். जैसे राजेश्वरी गौरी की राह देखती है वैसे ही कमला की माँ भी उसकी राह देख रही होगी. ராஜேஸ்வரி கௌரியினுடைய வருகையை வந்து எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அதே போல தான் கமலாவோட அம்மாவும் கமலாவோட வருகையை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. ராஜேஸ்வரி தன்னோட மகள் கௌரி வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாவன் ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கன்னு எப்படி ராஜேஸ்வரி எதிர்பார்க்குறாங்களோ அதே போல தான் கமலாவோட அம்மாவும் தன்னோட மகள் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் அஸ் ராஜேஸ்வரி லுக்ஸ் அட் கௌரிஸ் வே, so Kamala's mother will also be watching her way. इसलिए वह प्रमोद को अपनी ओर से 5,000 देने को तैयार होती है. எனவே ராஜேஸ்வரி வந்து அவள் சார்பா பிரமோத்துக்கு, கமலாவோட அண்ணனுக்கு வந்து 5,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. 5,000 ரூபாய் வரதட்சணை பாக்கி இருந்தது. 5,000 ரூபாய் கொடுத்தாதான் கமலாவை அம்மா வீட்டுக்கு அனுப்புவேன்னு ஜீவன்லால் சொல்லிட்டாரு. பிரமோத் கிட்ட பணம் இல்லை, அதனால அவர் வந்து வீடை விற்று பணம் எடுத்துகிட்டு வருவார் 5,000 ரூபாய். ராஜேஸ்வரி வந்து அது எதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க 5,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ she is willing to give 5,000 to Pramod on her behalf. राजेश्वरी अपने पति जीवनलाल के लालची स्वभाव को पसंद नहीं करती है. ராஜேஸ்வரிக்கு அவளோட கணவன் ஜீவன்லாலோட பேராசை குணம் வந்து பிடிக்கல, விரும்பவே இல்லை. கணவர் இப்படி பணத்தாசை பிடிச்சிருக்காருன்ட்டு ராஜேஸ்வரிக்கு அது பிடிக்கவே இல்லை. ராஜேஸ்வரி டஸ் நாட் லைக் த greedy nature of her husband जीवनलाल. अंत में जीवनलाल के मन में जो परिवर्तन होता है उसका कारण ராஜேஸ்வரி ही है. முடிவில் ஜீவன்லாலுடைய மனமாற்றத்திற்கு காரணம் ராஜேஸ்வரி தான். ஜீவன்லால் வந்து கடைசியில் மாறிடுவார், மகளையும் மருமகளையும் ஒரே மாதிரியே நடத்துவார். அதுக்கு காரணம் வந்து ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரி சொன்ன புத்திமதிகள் தான். In the end, Rajeshwari is the reason for the change in ஜீவன்லால்ஸ் மைண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் சொல்லுங்கள், அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.